வணக்கம். இன்னைக்கு நம்ம தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்காக நல்லா 1 கிலோ இது 1.5 கிலோ கிட்ட இருக்கும் தக்காளி. நான் நிறுத்து பார்க்கல. என்கிட்ட இருந்த தக்காளி எல்லாம் எடுத்துருக்கேன். இந்த தக்காளிக்கு இப்போ இன்றைக்கி ஊறுகாய் செய்ய போகிறேன். இந்த தக்காளியை நல்லா தண்ணியில் அலசிட்டு சுத்தமாக துணி வச்சு தொடச்சிட்டு இது மாதிரி ஒரு வடிகிண்ணத்தில் எடுத்து வச்சுருங்க. கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற தண்ணியும் வடிஞ்சிடும், நல்லா உணர்ந்துருக்கும். தண்ணி இல்லாமல் செஞ்சோம்னா தான் ஊறுகாய் 6 மாதம்னாலும் கெட்டு போகாது, சுத்தமாக இருக்கும். தண்ணியே இருக்கக்கூடாது தக்காளி ஊறுகாய்க்கு. இப்போ எடுத்துகிட்டு இந்த நடுவில் இருக்கிற பகுதியை அப்படியே நறுக்கி எடுத்துட்டு துண்டு துண்டாக நறுக்கிட்டு தக்காளியை துண்டு துண்டாக நறுக்கி எடுத்து வச்சுட்டு பேசுவோம். இந்த நடு துண்டை எடுத்துருங்க, எடுத்துட்டு நறுக்குங்க தக்காளியை. நறுக்கிட்டு அதுக்கப்புறம் ஊறுகாய் செய்ய ரெடி பண்ணுவோம். இப்போ இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு எண்ணெய் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய் கூட ஊற்றி செய்யலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஊறுகாய். அதுக்காக நல்லா வாசமாகவும் இருக்கும். அதுக்காக நான் நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறேன். இந்த ஊறுகாய் பொறுத்த வரையிலும் எண்ணெய் நம்ம எவ்வளோ நாளைக்கு வச்சுக்கிறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு 4-5 நாளைக்கு தான், கொஞ்சமாக தான் தக்காளி அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 6 மாதம் வரையிலும் கெட்டு போகாமல் இருக்கணும். நம்ம எந்த செயற்கை பொருள்லையும் அதில் சேர்க்கலை, வினிகர் இது மாதிரி எதுவும் சேர்க்கலைன்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி செஞ்சு வெயிலில் எடுத்து வச்சிட்டோம்னா 6 மாதம் வரையிலும் இந்த ஊறுகாய் கெட்டு போகாது. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. நான் ஒரு கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம், தாளிக்கிறப்ப கூட போட்டுக்கலாம். இப்போ இது இந்த தக்காளியோடு சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும் அப்படிங்கிறதுக்காக நான் கட்டி பெருங்காயத்தை இப்போயே எண்ணெயில் போடுறேன். நல்லா பொரிஞ்சு இந்த தக்காளியோடு சேர்ந்து அது நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம தக்காளியை அதில் போட்டுருவோம். தக்காளியை போட்டுட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா ஒரு பிரட்டி விடுங்க. தண்ணின்னு எதுவுமே ஊற்றக்கூடாது. கல் உப்பு, இந்த தக்காளி ஊறுகாய்க்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. நல்ல ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த உப்போடு சேர்ந்து நல்லா வெந்து வரணும். இதை தட்டை வச்சு மூடுனா நல்லா வெந்துடும். நம்ம குழம்புக்கெல்லாம் வெங்காயம் தக்காளி வதக்கும் போது தட்டை வச்சு மூடுனா நல்லா வெந்து வந்துடும், குறைச்ச எண்ணெயிலேயும் போகும். ஊறுகாவுக்கு தட்டு வச்சு மூடக்கூடாது. ஏன்னா தட்டில் உள்ள ஆவி தண்ணி பட்டு ஊறுகாய் கெட்டு போயிடும். அதனால் தட்டு வச்சு மூடாமல் இப்படி திறந்த இதுலேயே இந்த உப்புலேயும் இந்த தக்காளியோட ஜூஸ்லேயுமே அது நல்லா வெந்து வரட்டும். இப்போ அடுத்து என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம். வெந்துக்கிட்டு இருக்க தக்காளியில் நான் ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்குவோம். புளித்தண்ணி போட்டோம்னா எந்த ஊறுகாவும் கெட்டு போகாது. அதனால் கொஞ்சமாக புளித்தண்ணி ஊற்றிக்குவோம். ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து இதில் ஊற்றிட்டு இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். இது வெந்து வந்த பிறகு இதை என்ன பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஒரு எண்ணெய் சட்டி எடுத்துக்கிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 கிலோ தக்காளிக்கு 4 ஊற்றிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா படபடன்னு கடுகு பொரிஞ்சு ஒரு வெள்ளை கலராக மாறும், வெந்தயம் செவந்து வரும். அது மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். பாருங்கள், வெந்தயம் செவந்து வந்துருச்சு, கடுகு பொரிஞ்சு ஒரு வெள்ளை கலராக வந்துருச்சு. இப்போ எல்லாம் பொரிஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் எடுத்து அவங்கவுங்க விருப்பம் தான். இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் அடித்து போடுறவங்களாம் அடித்து போட்டுக்கலாம். இல்லை இதிலையே இப்படி கரண்டியை வச்சு நல்லா கடைஞ்சி விட்டாலும் கடைஞ்சிடும், இல்லைனா மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி விட்டிங்கனாலும் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். எங்கள் வீட்டில் இது மாதிரி தக்காளி அங்கங்கே திப்பியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் நான் மிக்சியில் அடிக்கலை. இதில் உங்கள் விருப்பம், எதை வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். கடைஞ்சும் விட்டுக்கலாம், மிக்சியில் விட்டு அடிக்கிறதுனாலும் அடிக்கலாம். இப்போ நல்லா இந்த தக்காளி சுண்டி வரட்டும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்குவோம். இப்போ இதுக்கு காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள், உங்கள் காரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. நல்லா செவந்த தக்காளியாக வச்சு செஞ்சிங்கன்னா நல்லா ரெட்டிஷாக இருக்கும்.
உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது நல்லா சுண்டி வெந்து வரட்டும். இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணுமோ அதை ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடானோன்னு கடுகு, கடுகு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 7-8 வரமிளகாய், பூண்டு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். பூண்டு எவ்வளோ வேணாலும் இப்போ போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். இந்த டைமில் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதில் எடுத்து ஊற்றிடுங்க, இல்லைன்னா கருகிடும். வச்சதை இப்போ இந்த தக்காளி ஊறுகால கொட்டி விட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு incoming voice call from Harini. இந்த தக்காளி நல்லா சுண்டி வரட்டும். சிம்மிலேயே கிடக்கட்டும். நல்லா எண்ணெய் கக்கி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சிம்மில் போட்டு அப்படியே வைங்க, இல்லைன்னா அடிக்கடி பிடிச்சிரும் தக்காளி. அப்படியே சிம்மில் போட்டு வச்சு அப்படியே இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகட்டும். இதை நல்லா திக்காகி வரட்டும். இது அப்படியே கிடக்கட்டும் ஸ்டவ்லேயே. நல்லா அந்த பூண்டும் வெந்து வரணும். நல்லா வெந்து வந்து தக்காளி நல்லா சுண்டி வரட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா சுண்டிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த பொடியை போட்டுக்குவோம். எவ்வளோ பொடி வேணாலும் நீங்கள் போடலாம். நல்லா கசக்கெல்லாம் கசக்காது, நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதுக்கு தகுந்த அளவு பொடி தான் இது. நல்ல வாசமாக இருக்கும் வெந்தயம் கடுகும் பொடி. அப்படியே இதை நல்லா கொஞ்சம் நேரம் சிம்மில் கிடக்கட்டும். ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா இருக்குது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஊறுகாவை பாட்டிலில் நல்லா ஈரம் போகாத காற்று போகாத பாட்டிலில் எடுத்து அடைச்சி வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் வரையிலும் கெட்டு போகாது. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோடு பிசைஞ்சு இதை எடுத்துகிட்டு இந்த எண்ணெய் சட்டியில் சாதம் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இது தோசையோடு வச்சு இன்றைக்கி சாப்பிட்றோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி ஊறுகாய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.